ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோடனே இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ப்ரான் பிரியாணிக்கு கொத்தமல்லியை விட புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான்லேருந்து தண்ணியெல்லாம் வெளிவர ஸ்டார்ட் ஆகும். நான் ஏற்கனவே 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ப்ரானில் ஏற்கனவே தண்ணி வர்றதுனால நம்ம 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாதி லெமனை பிழிஞ்சு அதோட ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். கொஞ்சம் தலை தலைன்னு இந்த ஸ்டேஜில் வரணும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவாக வச்சு ஒரு 12 நிமிஷம் இதை அப்படியே தம்மில் போட போகிறோம். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் குலையாமல் நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் எல்லாமே உடையாமல் நல்ல நீளமாக உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.